நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.3ல கொஸ்டின் 16ல இருந்து பார்க்க போறோம். For the differential equation x into y dy by dx is equal to x plus 2 y plus 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find the solution curve passing through the point 1, -1 அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். முதல்ல கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி அவங்களோட சி வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணாதான் அந்த கர்வோட சரியான சொல்யூஷன். இப்போ இந்த கர்வ் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்மளோட முதல் ஸ்டெப் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டு இன்டெகிரேட் பண்ணிட்டா நம்மளோட சொல்யூஷன் கிடைச்சிரும். இப்போ இங்க டிஒய் மேல இருக்கிறதுனால ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்துக்கலாம். இங்க ஒய்யும் டிஒயும் இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒய் பிளஸ் டூன்ற மல்டிபிள் இருக்க டேர்ம் இங்க வந்து டிவைட்ல வந்துடும் ஒய் பிளஸ் டூ. இங்க வந்து டினாமினேட்டர்ல இருக்க டிஎக்ஸ் அங்கே எடுத்துட்டு போயிடணும். இங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு, டிஎக்ஸ் இங்க வந்துடும். மல்டிபிள் இருந்த எக்ஸ் அங்க வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். எல்லா ஜெனரல் சொல்யூஷனும் நம்ம இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல செப்பரேட் பண்ணணும், வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டெகிரேட் பண்ணிடலாம். இது ஒய் பை ஒய் பிளஸ் டூ அப்படின்னு இருக்கு. இங்க வந்து டிஒய் ஈக்குவல் டு இவங்க வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த எக்ஸ் வந்து டினாமினேட்டர்ல மோனோமியலா இருக்கிறதுனால இது இப்படி ரெண்டா பிரிச்சு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் டூ பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஒய் பை ஒய் பிளஸ் டூன்றதை நம்மளால டைரக்டா இன்டெகிரேட் பண்ணவே முடியாது. ஸோ இதை ஷார்ட் பண்றதுக்காக இந்த டேர்ம்ல ஒரு பிளஸ் டூவும் ஒரு மைனஸ் டூவும் இப்படி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ஒய் பிளஸ் டூ பை ஒய் பிளஸ் டூ அப்படின்னு ஒரு டேர்மும் மைனஸ் டூ பை ஒய் பிளஸ் டூ அப்படின்னு ஒரு டேர்மே நம்ம எழுதிக்கலாம். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் இருக்கு. இங்க வந்து எக்ஸ் பை எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் பிளஸ் டூ பை எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ இன்டெகிரேஷன் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. இதுல ஒய் பிளஸ் டூ கேன்சல் ஆச்சுன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் மைனஸ் டூ பை ஒய் பிளஸ் டூ அப்படின்னு கிடைச்சிரும். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் இங்க இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் பிளஸ் டூ பை எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ எல்லாருமே இன்டெகிரேட் ஆகிற மாதிரி ஈஸி டேர்ம்ஸா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஒன்னை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் பண்ணும்போது ஒய் வரும். இங்க மைனஸ் டூவை நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம்னா ஒன் பை ஒய் பிளஸ் டூ அப்படின்றதோட இன்டெகிரேஷன் ஒன் பை எக்ஸ் ஃபார்ம்ல இருக்குல்ல, இப்போ லாக் எக்ஸ் லாக் ஆஃப் ஒய் பிளஸ் டூ அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான், இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்க ஒன்னை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் வரும். பிளஸ் அந்த டூவை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா ஒன் பை எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது லாக் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். பக்கத்துல பிளஸ் சி அப்படின்றத எழுதிக்கலாம். இதுல இந்த ரெண்டு டேர்ம்ல மட்டும் தான் லாக் இருக்கு, மற்ற யாருக்கிட்டையும் லாக் இல்லை. ஸோ லாக் இல்லாதவங்க எல்லாம் ஒரு பக்கமும் லாக் இருக்கவங்கள ஒரு பக்கமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒய் இந்த பிளஸ் எக்ஸ் இங்க வந்தா மைனஸ் எக்ஸ், இங்க இருக்கிற பிளஸ் சி இங்க வந்தாலும் மைனஸ் சி ஆயிடும். இந்த மைனஸ் டூ லாக் ஆஃப் ஒய் பிளஸ் டூ அந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடும். ஸோ இது வந்து 2 டைம் லாக் எக்ஸ் பிளஸ் 2 டைம் லாக் ஆஃப் ஒய் பிளஸ் டூ அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சில டூ காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இது பார்க்க லாக் ஏ பிளஸ் லாக் பி மாதிரி இருக்கு. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து லாக் ஆஃப் ஏ மல்டிபிள் பை பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அடிஷன்ல இருக்கும்போது லாக் ஜாயின் பண்ண நமக்கு என்னதான் கிடைக்கும், மல்டிபிளிகேஷன் தான் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு, இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இந்த கர்வோட பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த பாசிங் பாயிண்ட்ன்றது தான் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ. இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட பிளேஸ்ல பிளஸ் ஒன்னும் ஒய்யோட பிளேஸ்ல மைனஸ் ஒன்னும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒய்க்கு பதிலா மைனஸ் ஒன் மைனஸ் இங்க எக்ஸுக்கு பதிலா பிளஸ் ஒன் மைனஸ் சி இருக்கு. இங்க 2 டைம்ஸ் லாக் ஆஃப் இதுல எக்ஸுக்கு பதிலா ஒன் ஒய்க்கு பதிலா மைனஸ் ஒன் போடும்போது டூவும் மைனஸ் ஒன்னும் மைனஸ் ஒன் வந்துடும். மைனஸ் ஒன் கூட ஒன்னை மல்டிபிள் பண்ண போறோம். நமக்கு வந்து பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு கிடைக்குது. இதுல இன்னொரு ஃபார்ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க வந்து மைனஸ் ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நமக்கு வந்து வெளியில வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த டூ வந்து லாகுக்கு முன்னாடி இருக்க நம்பரை இங்க பவர்ல கொண்டு போய்க்கலாம். ஸோ இது மைனஸ் டூ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணா என்னது, பிளஸ் ஒன் தான். லாக் ஒன்னோட வேல்யூ என்னது, ஜீரோ. அப்போ லாக் ஒன் வந்து ஜீரோ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஜீரோ தான். ஸோ மைனஸ் சி அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆயிடும், பிளஸ் சி அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு பிளஸ் சி அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்றதை நம்ம இந்த ஜென்ரல் சொல்யூஷன்ல போட்டுடலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம மைனஸ் டூ கொண்டு இங்கே போடும்போது இது பிளஸ் டூ அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கே வந்து இந்த டூ வந்து இங்கே பவர்ல எடுத்துக்கலாம். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ஒய் பிளஸ் டூ ஸ்கொயர்டு இப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஜென்ரல் சொல்யூஷன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, -2 given that at any point x, y பாயிண்ட் வந்து x, y on the curve the product of slope of its tangent and the y coordinate of a point is equal to the x coordinate of the point அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
பேசிக்கா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்ன்றது வந்து dy by dx அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ கேள்வியில பாருங்க ப்ராடக்ட் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா dy by dx. dy by dxையும் அண்ட் த y கோஆர்டினேட் இந்த பாயிண்டோட y கோஆர்டினேட்டை மல்டிபிள் பண்ணா இட் வில் பி ஈக்குவல் டு x கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு x வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்பும் ஒய்யோட கோஆர்டினேட்டை மல்டிபிள் பண்ணா யூ வில் கெட் x கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போனோம் இல்லையா? இங்க dy y ரெண்டுமே y தான் இங்கே இருக்கட்டும். இங்க டிவைட்ல இருக்க dx மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப இங்க வந்து y-யும் dy-யும் இருக்கு. இங்க வந்து x-ம் dx-ம் இருக்கும். ஸோ y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் ஸ்ப்ளிட் ஆயாச்சு. இப்போ நம்ம உங்களை என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேஷன் ஆஃப் y இன்ட்டு dy, இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் x இன்ட்டு dx அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது வந்து y பவர் 1, இது x பவர் 1. இன்டகிரேட் பண்ணும்போது y பவர் 1 plus 1 by 1 plus 1 ஃபார்ம் ஆயிடும். இது x பவர் 1னா x பவர் 1 plus 1 by 1 plus x squared by 2ன்னு நீங்க டைரக்டா கூட எழுதலாம். இப்படி எழுதியாச்சு. ஸோ இதோட வேல்யூ y squared by 2 இங்க வந்து ஈக்குவல் டு x squared by 2 இங்க வந்து plus c அப்படின்றது இருக்கு. ஸோ இப்படி இருக்கு ஈக்குவேஷன். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட்டும் நீங்க பண்ணலாம். இங்க வந்து y squared by 2 இங்க இருக்கிற பிளஸ் இங்க வந்தா மைனஸ் ஆயிடும். மைனஸ் x squared by 2 ஈக்குவல் டு c அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம இங்க ரெண்டு 2க்கு ஒரு 2 காமனா எடுத்து அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். அப்போ y squared minus x squared ஈக்குவல் டு 2c அப்படின்றது கிடைக்குது. இந்த கர்வோட பாசிங் பாயிண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,-2 அப்படின்னா எக்ஸோட பிளேஸ்ல 0வும் ஒய்யோட பிளேஸ்ல -2வும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒய்க்கு பதிலா -2வும் எக்ஸுக்கு பதிலா 0வும் போடணும். -2 ஸ்கொயர் -0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2c அப்படின்னு கிடைக்குது. -2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்தா டிவைட் ஆயிடும். 4/2. ஸோ விச் இம்ப்ளைஸ் c யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 2ன்னு கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் தானே கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இதுல c-க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் y squared minus x squared equal to 2 into c. இப்போ 2 into 2 அப்படின்னு கிடைச்சிரும். 2 2s are என்னது 4. இதுதான் கர்வோட ஈக்குவேஷன். ஸோ இதுல வந்து y squared minus x squared equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. மைனஸ் x squared அந்த பக்கம் எடுத்துட்டு போய் பிளஸ் x squared அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இதான் உங்க ஃபைனல் ஆன்சர். அடுத்து 18th கொஸ்டின் பார்க்கலாம். At any point x, y of the curve, the slope of the tangent is twice. Slope of the tangent dy by dx is twice the slope of the line segment joining the point and -4,3. -4,3யும் அந்த x, y என்ற பாயிண்டையும் கனெக்ட் பண்ற ஸ்லோப்க்கு டபுளா இருந்தது. அப்ப find the equation of the curve given that the line is passing through -2,1. அந்த கர்வோட பாசிங் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த பாசிங் பாயிண்ட் வந்து நம்ம கடைசி அந்த c கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ முதல்ல given கொஸ்டின்ல ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்ன்றது வந்து dy by dx. அது எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்வைஸ் லைன் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற ஸ்லோப்க்கு ஈக்குவலா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு நடுவில் இருக்க ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா y2 minus y1 by x2 minus x1 இதான் ரூல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து x, y, இன்னொரு பாயிண்ட் வந்து -4,3. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஸ்லோப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு y2 minus y1. அப்போ y மைனஸ் இது வந்து உங்களோட x1 y1, இது வந்து உங்களோட x2 y2 அப்படின்னு எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y1 வந்து இங்க -3 இருக்கு. பை x2ல வந்து x minus x1 வந்து -4ன்னு இருக்கு. மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். அப்போ y plus 3 இங்க வந்து x plus 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் ஸ்லோப். இப்போ கொஸ்டினோட கிவன் பாருங்க. கிவன்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க dy by dx slope of the tangent is twice slope of these two pointன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பயிருக்கும் நடுவில் இருக்க ஸ்லோப் நம்ம இங்க கண்டுபிடிச்சாச்சு. y plus 3 by x plus 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ற கர்வோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்க dy இருக்கிறதுனால இந்த y டேர்ம் கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப dy by y plus 3 அப்படின்னு கிடைக்குது. இங்க கீழே இருக்கிற dx மேல எடுத்துட்டு போயிடலாம். அப்ப 2 டைம் dx by x plus 4 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ணியாச்சு, பெருச்சாச்சு. இவங்களை நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் ரெண்டு பக்கமா இன்டகிரேட் பண்ணும்போது இங்க வந்து dy by y plus 3 அப்படின்னு வந்திருக்கும். இங்க இந்த 2 வெளில எடுத்துடலாம். இப்போ உள்ள வந்து dx by x plus 4 அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இது வந்து 1 by x ஃபார்ம்ல இருக்கு. இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log of y plus 3 அப்படின்றது கிடைச்சிருக்கும்.
ஈக்குவல் இங்க 2 அங்கேயே இருக்கு. 1/x பேட்டர்ன்ல இருக்கு. இன்டகிரேட் பண்ணும்போது log ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல ஒரு சி போடணும். எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால நம்ம இவங்கள என்னன்னு எழுதிடலாம், log c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது log a பிளஸ் log b பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அவங்களை ஜாயின் பண்ணும்போது log ஆஃப் ab அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். இங்க ஒரு 2 இருக்கு. அந்த 2வை வந்து இந்த லாகோட பவருக்கு கொண்டு போய்க்கணும். அப்ப log ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை சி அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து எப்பவுமே லாகுக்கு முன்னாடி இங்க நம்பர் இருந்தா இது பவர்ல தான் போகும். அப்புறம் log a பிளஸ் log b ஜாயின் பண்ணும்போது மல்டிபிள்ல வந்திருக்கும். இங்க வந்து log ஆஃப் y பிளஸ் 3 இருக்கு. ரெண்டு பக்கமும் log ஆஃப் இருக்கிறதுனால உங்களை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ y பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை சின்னு கிடைக்குது. இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல அவங்க பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிங் பாயிண்ட் the curve is passing through அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது இப்பதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். -2, 1 எக்ஸுக்கு பதிலாக -2வும் ஒய்க்கு பதிலாக 1ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் 1 போட்டுடலாம். ஸோ 1 + 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -2, இங்கே ஒரு ப்ளஸ் 4 ஸ்கொயர்னு இருக்கு, இங்கே மல்டிபிள் பை சி. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைச்சிரும். இது 4 - 2 2 தான். 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 4cன்னு வரும். இங்க மல்டிபிள் இருக்க 4 அங்க போனா டிவைட் ஆயிட்டு 4/4 கேன்சல் பண்ணா 1 is equal to c அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ சியோட வேல்யூ வந்து 1 தான். இந்த சியோட பிளேஸ்ல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன். இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.